சரி. நம்முடைய பிடிஏ தலைவர் சொன்னது போல இருசக்கர வாகனத்தில் நீங்கள் செல்லும் போதும் ஸ்கூலை விட்டு போகும்போதும் மெதுவாக போங்க, ஓரமாக போங்க. சார் சொல்கிற மாதிரி இந்த 4 பேர் 3 பேர் வந்து 1 by 1 சாரி பக்கத்தில் போகாதீங்க. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போனீங்கன்னா தான் உங்களுக்கும் எந்த ஆபத்தையும் வராது. வண்டி ஓட்டு வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் எந்த ஆபத்தும் வராதுங்க. நீங்கள் வரிசையாக பேசிக்கிட்டே 4 பேர் போகிறீங்களா, பின்னாடி வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களை பின்னாடி வந்து இடிச்சிட்டு போயிடுவாங்கன்னா அது உங்களுக்கும் கஷ்டமாயிடும், அவங்களுக்கும் கஷ்டமாயிடும். அதை கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. 2வது, நம்ம ஸ்கூலில் படிச்சிட்டோம், உங்களால் இந்த ஸ்கூலுக்கு வந்து பெருமை வரணும். அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் நடக்கணும். சரிங்களா? நடப்பீங்களா? சரி. இப்போ நம்ம போன வருஷம் சொன்னது போல தான் இந்த வருஷமும் சொல்கிறோம். யார் யாரெல்லாம் சிலம்பம் கிளாஸ் போகிறீங்க? சிலம்பம் கிளாஸுக்கு யார் யார் போகிறீங்க? பிரியதர்ஷினி ஏன் இல்லைம்மா, நீ போகிற இல்லையா? அதே போல் இன்னும் வேறு யார் யார் போகிறாங்கப்பா? நம்ம ஸ்கூலில் பண்ணுறாங்க இல்லைங்களா? அதில் இப்போ பிரியதர்ஷினி வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் போயிருக்கேம்மா. ரைட். அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வேறு யாருன்னா போயிருங்களா? தீபிகா இன்னைக்கு வரல. ரைட், வெரி குட். ஆமாங்க, நீங்களும் பிரியதர்ஷினி போலவும் தீபிகா போலவும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை நாம் தான் வந்து தவற விடக்கூடாது. சரிங்களா? 2 மார்க் கொடுக்குறாங்க. எங்க உலகத்தரம் வாய்ந்த கல்லூரிகளில் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்தியா லெவலில் நம்பர் 1 காலேஜாக இருக்கக்கூடிய ஐஐடி சென்னை, ஐஐடி கரக்பூர், இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மதிப்பெண் கொடுக்குறாங்க ஸ்போர்ட்ஸுக்கு. குறிப்பாக சிலம்பத்துக்கு கொடுக்குறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் சிலம்பம் கற்றுக்குங்க. சிலம்பத்தினால ஓரளவுக்கு அந்த 2 மதிப்பெண்ணோட கஷ்டம் வந்து உங்களுக்கு தெரியும். 2 மார்க் தான் சொன்னீங்க நீங்கள், ஆனால் அது கவுன்சிலிங்கில் தான் உங்களுக்கு தெரியும். அந்த 2 மதிப்பெண்ணோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் தான் உங்களுக்கு தெரியும். 0.5 அரை மார்க்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய சீட்டு கிடைக்காது. இப்போ உங்களுக்கே தெரியும், எங்ககிட்ட கூட சொல்லுவாங்க, என் பொண்ணு வந்து ஒரு 275 மார்க் எடுத்துருக்குறாங்க, ஹெட்மாஸ்டர் அம்மா வந்து ஃபஸ்ட் குரூப் கொடுக்க மாட்டேன்றாங்க, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எந்த அடிப்படையில் நாங்கள் ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் சொல்ல முடியும்? நாங்கள் சொல்கிறோம், மேடம் இந்த மாதிரிங்க கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த பாப்பாவுக்கு எப்படின்னா கொஞ்சம் சீட்டு கொடுத்துருங்க, ஃபஸ்ட் குரூப் தான் கேட்குறாங்க, எப்படின்னா கொஞ்சம் படிக்க வச்சுங்க சொல்கிறோம். உட்காருமா. ஆனால் அங்கே நாங்கள் யாராலும் ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களோட மதிப்பெண்ணை வச்சு நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த மார்க்லேயே வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டால் கம்ப்யூட்டரில் வந்துடும். நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது நீங்கள் யாருக்கிட்டையும் கேட்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க. கம்ப்யூட்டரில் வந்துடும். அங்கே வந்த உடனே உங்களோட மதிப்பெண் பார்த்து உங்களோட ஆவரேஜ் பர்சன்டேஜ் இருக்குது இல்லைங்களா, அதை பார்த்துட்டு அந்த கூடுதல் 2 மார்க்குக்கு தான் நீங்கள் கேட்கக்கூடிய சீட் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இப்போ ஏஐ படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை மெக்கானிக்கல் படிக்கணும்னு கேட்குறீங்க. இது எல்லாத்துக்கும் உங்களுடைய பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதிப்பெண் தான். இப்போ நாம் நல்லா படிச்சிடுறோம். தனியார் பள்ளி மாணவிகளுக்கு நிகராக நாமளும் இப்போ ரிசல்ட் கொடுக்குறோம். நீங்கள் சூப்பராக படிச்சிடுறீங்க. ஆனால் அந்த 2 மார்க்கில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டால் அவன் தட்டு போயிடுவான். அதை நீங்கள் முறியடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கூடுதலாக வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து கற்றுக்கணும். சிலம்பம், இன்னும் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ், பேட்மிண்டன், பால் பேட்மிண்டன், ஷட்டில் காக், இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் சர்டிஃபிகேட், ரன்னரப் கூட இருக்கலாம், வின்னர் தான்றது கிடையாது, ரன்னரப் கூட இருக்கலாம். இந்த சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்லூரியில் சீட்டு கிடைக்கும். அடுத்தது இன்னொன்று சொல்லிடலாம். நம்முடைய தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மாணவிகளுக்கு நான் முதல்வன் திட்டம்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்கிறார். தமிழ் புதல்வன் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறார். புதுமை பெண் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறார். தோழி விடுதின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறார். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், நம்மளோட குடும்ப வறுமை காரணமாக வெளில போயிட்டு நம்ம படிக்கிறோம், காலேஜ் படிக்கிறோம். காலேஜ் படிச்சுட்டே இருக்கும்போதே நமக்கு வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நமக்கு பணம் தேவைப்படுது, இல்லை நம்ம வேற ஒரு கோச்சிங் கிளாஸ் போகிறதுக்கு நம்ம பணம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்படுவோம். ஆனால் இப்போ அந்த கஷ்டமே நீங்கள் பட தேவையில்லமா. காலேஜ் முடிச்சிட்டிங்க, தகுதி தேர்வு டிஎன்பிஎஸ்சி,
யூபிஎஸ்சி, இன்னும் இருக்கக்கூடிய பேங்கிங் எக்ஸாமு, இன்னும் இருக்கக்கூடிய நீங்கள் தகுதி தேர்வுக்கெல்லாம் போனோன்னு சொன்னால் உங்களை தங்கி படிக்க வைக்கிறதுக்கு ஸ்டைஃபண்டோட உதவித்தொகையோட மாதம் மாதம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் இங்கே திருவண்ணாமலை இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டருக்கு போயிடலாம். நீங்கள் தங்கி படிக்கலாம். உங்களுக்கு 3 வேளையும் உணவு கொடுக்குறாங்க, தங்கறதுக்கு இடம் கொடுக்குறாங்க, வேறு எந்த செலவும் கிடையாது. மாதம் 2000 ரூபாய் உங்கள் கையில் கொடுக்குறாங்க. கை தட்டலாமே. மாதம் உங்களுக்கு 2000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. நீங்கள் இங்கேருந்து போயிட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு போய் எக்ஸாம் படிக்கணும், விஓ எக்ஸாமுக்கு நாங்கள் போனோம், டிஎன்பிஎஸ்சி எழுதணும், குரூப் 1 குரூப் 2 இதெல்லாம் நாங்கள் எழுதணும்னு சொன்னோம்னா நீங்கள் இங்கே போய் 2000 ரூபாய் ஸ்டைஃபண்டோட 3 வேளையும் உணவு கொடுக்குறாங்க, தங்கறதுக்கு இடமும் கொடுக்குறாங்க, முழு சேஃப்டியோட 24/7 செக்யூரிட்டியோட சிசிடிவி கேமராவோட. நீங்கள் உங்களை யாரும் உங்களை தொந்தரவு பண்ணவோ எந்த விதமான பிரச்சனை பண்ணுறதுக்கு அங்கே இடமே செய்ய முடியாது. அவங்களே கோச்சிங் கிளாஸ் கொடுக்குறாங்க, ஆடிட்டோரியம் வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் போய் பாருங்கள். உங்கள் அக்காங்களோ இல்லை வேறு யாரோட படிச்சிருந்தாலும் நீங்கள் போய் கேட்டு கூட பாருங்கள். இதாச்சுங்களா? அடுத்தது யூபிஎஸ்சி, இந்திய குடிமைப்பணி கலெக்டருக்கு நாம் படிக்கிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதணும். நாங்கள் கோச்சிங் கிளாஸுக்கு போயிட்டு படிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 3 லட்சம் ரூபாயிலிருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகும். இப்போ மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா அந்த கஷ்டமும் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் 7500 ரூபாய் ஒரு மாதத்துக்கு, எவ்வளோ 7500 ரூபாய் ஒரு மாதத்துக்கு கொடுக்குறாரு. 3 வேளையும் உணவும் நீங்களே அங்கே தங்கி அந்த கோச்சிங் கிளாஸில் சேர்ந்து நீங்கள் படிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஸ்டைஃபண்டும் கொடுக்குறாங்க, அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுற வரைக்கும். இல்லைங்களா? இந்த திட்டத்தெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். யாரோட உதவியும் தேவையே இல்லை. உங்களுடைய பெற்றோர்கள் உதவி மட்டும்தான் தேவை. அப்பா அம்மா எங்களை படிக்க வைக்க மாட்டேன்றாங்க, அண்ணன் தம்பி எங்களுக்கு படிக்க வைக்க மாட்டேன்றாங்க, இது எந்த விதமான கவலையும் நீங்கள் படவே தேவையில்லை. நேராக உங்கள் ஹெட்மாஸ்டர்கிட்டையோ இல்லை உங்கள் டீச்சருங்கிட்டையோ போயிட்டு, டீச்சர் நான் இந்த மாதிரி படிக்கலான்ட்டு இருக்கிறேன், எனக்கு அப்பா அப்ளிகேஷன் போட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னால் 1 ரூபாய் கூட செலவில்லாமல் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசு அண்ணன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே சொந்த செலவில் படிக்க வைக்கிற போல உங்கள் எல்லாருக்கும் இலவச கல்வி கொடுக்குறாரு. கூடுதலாக மாதம் நீங்கள் எந்த காலேஜ் போய் சேர்ந்தாலும் 1000 ரூபாய். ஐ மீன் அரசு கல்லூரியில் போய் சேர்றீங்க, இங்கேருந்து 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிச்சுட்டு பிஎஸ்சி போய் சேர்றீங்க, இல்லை பிடெக் தந்தை பெரியார் போன்ற அரசு கல்லூரியில் படிக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மாதம் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் கொடுத்துட்றாங்க. இப்போ உங்களுக்கு இலவச மிதிவண்டி இன்னும் ஒரு 2 நாட்களில் நம்ம ஸ்கூல்லேயே கொடுக்க போகிறாங்க. நீங்கள் இங்கேருந்து காலேஜுக்கு போன முதல் ஆண்டிலே உங்களுக்கு லேப்டாப் கொடுக்க போகிறாங்க ஏஐ வசதியுடன். இப்போ நாங்கள் எங்கள் லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய் நாங்கள் பணம் கட்டி தான் நாங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணி வச்சுருக்கோம். எவ்வளோ? 35,000 ரூபாய் பணம் கொடுத்து தான் நாங்கள் அந்த ஏஐயை நாங்கள் வாங்கியிருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு ஏஐ வசதியோட உங்களுக்கு இலவச லேப்டாப் கொடுக்குறாங்க. நீங்கள் கல்லூரியில் போய் சேர்ந்த முதல் ஆண்டே +2 படிச்சுட்டு இல்லை எங்கள் வீட்டில் வேலை இருக்குது, நாங்கள் படிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் தயவு செஞ்சு நின்றுடாதீங்க. எல்லாரும் போய் படிங்க. +2 முடித்த கையோட நேராக உங்களுக்கு எந்த கல்லூரி விருப்பமாக இருக்குதோ அந்தந்த கல்லூரிக்கு போயிட்டு போடுங்க. எல்லா கல்லூரியிலும் நிறைய மதிப்பெண்கள் பெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 5 சீட் கொடுக்குறாங்க. நாங்கள் நல்லா விசாரிச்சுட்டு வந்திருக்கிறோம், இப்போவும் விசாரிச்சுட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் இப்போ இந்த முறையும் நாங்கள் முதல் மதிப்பெண் பெறக்கூடிய மாணவ மாணவிகள் யாராவது சொல்லிட்டு பார்த்து நாங்களே கூட அந்த அப்ளிகேஷன் போட போகிறோம். எஸ்எஸ்என், விஐடி, ஐஐடி, எம்ஐடி இது போன்ற கல்லூரியெல்லாம் 5 சீட்டு கட்டாயம் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பெண்கள் நீங்கள் பெறணும். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களுடைய வேலை படிக்கிறது மட்டும்தான். நல்லா படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. படிப்பு ஒன்று தான் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தும், உயர்த்தும். புரியுதுங்களா? நீங்கள் இப்போ நாம் இப்போ இங்கே +2 நின்றுட்டோன்னு சொன்னோம்னா யாருக்கும் எந்த விதமான பயனும் கிடையாது. உங்களை பெற்றவங்களுக்கும் உங்களால் பயன் இருக்காது, உங்களோட குழந்தைங்களுக்கும் உங்களோட பயன் இருக்காது. +2 படிச்சிட்டோம், அதே ஸ்போர்ட்டிவோட அதே வெறியோட கல்லூரிக்கு போகிறோம், கல்லூரி முடிச்சுட்டு மேற்படிப்பு படிக்கிறோம், அதை முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் வேலையை வாங்கிட்டோம்னு சொன்னோம்னா அப்போ தான் நமக்கான சக்ஸஸ். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது கஷ்டப்படுறாங்களா இல்லையா? கஷ்டப்படுறாங்களா?
அந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் நல்லா படிச்சுட்டு வேலைக்கு போகணும். சரிங்களா? இந்த குடியரசு தினத்தில் இதையே நீங்கள் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு நல்லா படிங்க, நல்லா படிங்க, நல்லா படிங்க. நன்றி, வணக்கம்.